Welcome to the video session. The problem PGTRB 2019 la ketiranga. As I mentioned in the previous videos, 2019 la pathina maximum general terms use panni da ketirukkranga. Differential equations topic la agatum matta topics la agatum previous years compare பண்ணும்போது 2019 வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது. ஏன் அப்படினா generalized terms யூஸ் பண்ணிருந்தாங்க. differential equationsல நிறைய problems general terms யூஸ் பண்ணி தான் இருந்தது. particular casesலாம் எதுமே இல்ல. அது என்னது general terms particular casesனா இந்த constantsலாம் என்னன்னு டிஃபைன் பண்ணிடுவாங்க. particular caseனா இங்க நமக்கு எதுமே டிஃபைன் பண்ணல. சோ இது தியரி பார்ட்னு நிறைய பேர் கடந்து போய்டுவாங்க. பட் இந்த ப்ராப்ளம் ஓரியன்டடே நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே டீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு திங் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத கிளியராக அப்சர்வ் பண்ணி எழுதுங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இஃப் phi of x is a solution of the equation y double dash plus a1y dash plus a2y equal to 0. அப்போ இது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. phi of xன்றது என்னன்னா, அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதுக்கு பேர் வந்து phi of xன்னு வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். phi of x is a solution of y double dash plus a1y dash plus a2y equal to 0. இதில் a1 a2ன்றது கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அது ஜீரோவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகே, அவங்க கேட்குறது தென் த வேல்யூ ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தென் தி வேல்யூ ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு, அவ்வளோதான். இந்த மீதி ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் பிரித்து தான் படிக்கணும். வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா, psi of x equal to இந்த quantity e power a1 by 2 into x phi of x, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த y double dash plus ky equal to 0னுடைய சொல்யூஷன். அப்போ இது இன்னொரு கண்டிஷன். psi of xன்றது என்னன்னா e power a1 by 2x into phi of x. இந்த phi of x எங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னா இந்த டேர்ம். இந்த சொல்யூஷன் கூட e power a1 by 2x மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா, இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் y double dash plus ky equal to 0. இதுதான் ரெண்டு கண்டிஷன்ஸ். உங்களுக்கு இருக்கிற ரெண்டு கண்டிஷன்ஸ் இதுதான். நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you are going to find out the value of k. ஓகேங்களா? நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது value of k. So I am writing it to find the value of k. முதல்ல கொடுக்குற கொஷின்ஸை ரொம்ப ஈஸியாக பிரித்து நம்மளுக்கு படிக்க தெரியணும். நம்மளுக்கு தமிழ்லையும் கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு வசதி இருக்குது. ஈஸியாக கொஷின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான வசதி இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். அகைன் ஜென்ரல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். அதாவது இந்த a1 a2வை அப்படியே வச்சே சால்வ் பண்ணலாம். இன்னொன்று a1 a2க்கு ரேண்டமாக நம்பர்ஸ் கொடுத்தும் சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டு மெத்தடுமே போட்டு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல் மெத்தட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு திங் phi of x என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். வாட் இஸ் phi of x? அது என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதனுடைய சொல்யூஷன். எப்போவுமே நம்ம ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு திங் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஒன்று எழுதுவோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன்றது என்னென்னா, இங்கே m² ப்ளஸ் a1m ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 0. இதிலேருந்து எம்முக்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சி cf எழுதுவோம். ஓகேங்களா? இதிலேருந்து எம்முக்கான வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா m ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் b² மைனஸ் 4ac பை 2a. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஏனுடைய மதிப்பு 1, பியினுடைய மதிப்பு a1, சியினுடைய மதிப்பு a2. அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபைலாம் பண்ண முடியாது. ஒரு ரூட் வந்துட்டு ப்ளஸ் போட்டிங்கன்னா ஒரு ரூட்டு, அதாவது மைனஸ் a1 ப்ளஸ் root of
a1 square minus 4a2 by 2. இன்னொரு ரூட் வந்து minus a1 minus root of a1 square minus 4a2 by 2. So நீங்கள் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுவீங்க, இங்கே அதுவே தான் உங்களுக்கு சொல்யூஷன். ஸோ y equal to எழுதுவீங்க நார்மலாக. இங்கே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா phi of x தான் நேம் வைக்கணும், இதனுடைய சொல்யூஷனுக்கு நீங்கள் phi of x தான் நேம் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் அதுக்கு அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னன்னு வைக்கிறேன்னா phi of xன்னு வைக்கிறேன். phi of xன் போது சொல்யூஷன் என்னதுன்னா e பவர் இந்த ரூட், இங்கே என்ன ரூட் கிடைக்குதோ அதை அப்படியே எழுதிட்டு இன்டூ எக்ஸ், அதாவது மைனஸ் a1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் மைனஸ் 4a2 பை 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிப்போம், இங்கே இன்னொரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு c2 இன்டூ இ பவர் மைனஸ் a1 மைனஸ் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் மைனஸ் 4a2 by 2 into x. So இப்போ phi of x என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த psi of x equal to e power a1 by 2x into phi of x, அது வந்து இதனுடைய சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. முதல் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அப்புறமா சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு கான்ஸ்டண்ட்டை ஹைட் பண்ணியிருக்கிறாங்க, அது என்னன்றது தான் கண்டுபிடிக்கணும், ரொம்ப சிம்பிளாக. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா psi of x என்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். வாட் இஸ் psi of x? psi of xன்றது e பவர் a1 by 2 into x into pi of x. ஸோ நீங்கள் e பவர் a1 by 2 into x phi of x வேல்யூ வந்து இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பவரில் இருக்கிறத நீங்கள் பிரித்து எழுதலாம். ஸோ நீங்கள் பிரித்து எழுதும்போது e பவர் மைனஸ் a1 by 2 எக்ஸ்ன்னு வரும், ப்ளஸ் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் மைனஸ் 4a2 by 2 இன்டூ எக்ஸ்ன்னு வரும். அப்புறமா ப்ளஸ் இங்கே அதே மாதிரி c1 போகிற மாதிரி இருக்க வேண்டாம், எல்லாமே பவரில் ரெண்டு டேர்ம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் பவர்லேயே என்ன பண்ணலாம்னா ரெண்டுத்தையுமே நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். நான் பவரை வந்து மல்டிப்ளைலாம் பண்ணல, இந்த ஃப்ராக்ஷன்ஸை நான் பிரித்து எழுதிக்கிறேன். மைனஸ் a1 by 2 ப்ளஸ் இதுன்ட்டு எதுக்காக அது மாதிரி பண்ணுறோம்னா ஆன்டிசிபேஷன் தான், நம்மளுக்கு கிளியர் கட் ஆன்டிசிபேஷன் இருக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இந்த பவர் வந்து இது கூட ஆட் ஆகும், ஸோ இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும். அந்த லாஜிக்காக தான் நம்ம பண்ணியிருக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ளஸ் c2 e பவர் minus a1 by 2 into x minus a1 square minus 4a2 by 2 into x. இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பவரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ e பவர் a1 by 2 into x வந்து உள்ளர இது கூட மல்டிப்ளை ஆகும், இது கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை ஆகும்போது பவர்ஸ் அண்ட் பவர்ஸ் என்ன ஆகும்னா ஆட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா c1 e பவர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் மைனஸ் 4a2 by 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் c2 e பவர் மைனஸ் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் மைனஸ் 4a2 by 2 இன்ட்டு எக்ஸ். ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்கிற ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் வந்து எம்முக்கு ரூட், நீங்கள் இதில் என்ன பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ், ரூட்லேருந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் மைனஸ் 4a2 by 2 கமா மைனஸ் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் மைனஸ் 4a2 by 2. ஸோ இதிலிருந்து நீங்கள் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதலாம் இல்லைங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் m ஈக்குவல் டு 2, 3 தான் ரூட்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன இருக்கும், m மைனஸ் 2 இன்ட்டு m மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, இதுதான் இருக்கும் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் நீங்கள் எழுதும்போது m மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப்
a1 square minus 4a2 by 2 into m plus square root of a1 square minus 4a2 இந்த ஸ்கொயர்னு போட்டிருக்கேன் தப்பது by 2 equals to 0. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா a minus b into a plus b gives you a square minus b square. b squareன்றது என்னன்னா a1 square minus 4a2 by 4 equal to 0. இந்த மைனஸை நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 4a2 minus a1 square by 4 equal to 0. அப்போ உங்களுக்கு கரஸ்பாண்டிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன வரும்? therefore டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பண்ணும்போது m ஸ்கொயர்னா நம்ம y டபுள் டேஷ் போட்டுக்கலாம். இது கான்ஸ்டன்ட்ன்றதுனால 4a2 minus a1 square by 4 into y equal to 0. அப்போ இதுதான் அந்த k உடைய வேல்யூ. therefore k equals to 4a2 minus a1 square by 4. இதில் நீங்கள் ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா a2 minus a1 square by 4. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கான ஆப்ஷனில் அது இருக்குது. ஸோ a2 minus a1 square by 4 is ஆப்ஷன் D. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து D இருக்குது. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் D. சரி, இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மெத்தட் 2. மெத்தட் 2ன்றது என்னென்னா நாம் ரேண்டமாக வந்து நாமளாக வந்து ஈக்குவேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஜென்ரலாகவே வச்சுக்கிறாங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ்டான ரொம்ப ஈஸியான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நானாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு திங் அதே கேசஸ் தான். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா given phi of x is a solution of y double dash plus a1 y dash plus a2 y equal to 0. இது ஒன்று. psi of xன்றது e power a1 by 2 into x into phi of x is a solution of y double dash plus ky equal to 0. நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது k வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? we are going to find out the value of k. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I am taking simple differential equation. Let the differential equation be y double dash plus 3y dash plus 2y equal to 0. அப்போ நம்மளுக்கு இங்கே a1 உடைய வேல்யூ 3, a2 உடைய வேல்யூ 2. இது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் phi of x என்ன வரும் அப்படின்னா நீங்கள் இது டைரெக்டாகவே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதனுடைய சொல்யூஷன் ஃபஸ்ட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் 3m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 தான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். அப்போ m ஈக்குவல் டு -1, -2 தான் உங்களுக்கு ரூட்டுன்னு வரும். ஸோ c1 e பவர் -x ப்ளஸ் c2 e பவர் -2x தான் என்னது நம்மளுக்கு phi of x. அடுத்தது நீங்கள் psi of x கண்டுபிடிக்க போகிறீங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ புதுசாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்னதுன்னா psi of x ஈக்குவல் டு e பவர் a1 by 2 into x into phi of x. ஸோ e பவர் a1 by 2னா a1 உடைய வேல்யூ 3, 3 by 2x into phi of x. ஸோ c1 e பவர் -x plus c2 e பவர் -2x. ஸோ நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ e பவர் x by 2 plus c2 e பவர் -x by 2. ஓகேங்களா? இப்போ ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ரூட் வருது உங்களுக்கு? m ஈக்குவல் டு 1/2வும் -1/2வும் தான் வருது. ஸோ நீங்கள் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து
இதிலேருந்து நம்ம என்ன எழுதலாம், ஆக்சிலரி ஈக்குவேஷன் நீங்கள் என்ன எழுதலாம்னா m minus 1 by 2 into m plus 1 by 2 equal to 0. This implies m square minus 1 by 4 into m square minus 1 by 4 equal to 0. So நம்மளுக்கு corresponding differential equation என்ன எழுதுவீங்க? What is our corresponding differential equation? Corresponding differential equation பார்த்தீங்கன்னா y double dash plus minus 1 by 4 into y equal to 0. அப்போ இதில் k உடைய வேல்யூ என்னது? minus 1 by 4. சரி, இப்போ நம்ம பர்டிகுலர் கேஸ் எடுத்து வச்சு போட்டிருக்கிறோம். ஸோ k உடைய வேல்யூ பர்டிகுலராக தான் கிடைக்கும். ஆனால் கேள்வி கேட்டது ஃபுல்லாகவே ஜென்ரல் கேஸில் தான் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் a1 a2னுடைய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் எதுக்கு கேவோட வேல்யூ minus 1 by 4 கிடைக்குதோ அந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கான ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏல இப்போ a1 ஸ்கொயர் பை 4 a1 வேல்யூவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் கேவுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்க இல்லையா, பர்டிகுலர் கேஸ் அந்த வேல்யூ வருதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான். அதே மாதிரி 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்ச கே ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளுக்கான கரெக்ட் ஆப்ஷன். இது ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வே. ஓகேங்களா? இப்போ 1 by 1 ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஆப்ஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a1 ஸ்கொயர் பை 4ன்னு கொடுத்துருந்தாங்க. a1 ஸ்கொயர் பை 4 நமக்கு இங்கே இந்த சம்மில் a1க்கு வேல்யூ 3ன்னு எடுத்துடணும், a2க்கு வேல்யூ 2ன்னு எடுத்துடணும். இந்த 1 by 1 ஆன்சர்ஸை போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ 9 by 4ன்னு வருது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு கே. ஏன்னா நம்மளுக்கான கே வந்து minus 1 by 4. அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு a1 a2ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ a1 வேல்யூ இஸ் 3, a2 வேல்யூ இஸ் 2 ஈக்குவல் டு 6. இதுவும் நம்மளுக்கான ஆன்சர் கிடையாது. அடுத்தது a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் பை 4. இதில் a1 ஸ்கொயர்ன்றது 9 ப்ளஸ் 4 பை 4 13 by 4ன்னு வருது. இதுவும் நமக்கான ஆன்சர் கிடையாது. கடைசி ஆப்ஷன் டி a2 மைனஸ் a1 ஸ்கொயர் பை 4. a2னுடைய ஆன்சர் வந்து 2 மைனஸ் a1 ஸ்கொயர் 9 by 4 which is equal to minus 1 by 4 which is k. ஸோ நம்மளுடைய கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்யூ.